பாக்கியலட்சுமி அப்கமிங் எபிசோட்ல இங்க கோபி போலீஸ் ஸ்டேஷன்ல வெளிய வந்துட்டு செந்தில் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு. "செந்தில் நான் வந்துட்டு சும்மாவே விட மாட்டேன் அந்த பாக்கியாவ. என்ன ஒரு நாள் ஃபுல்லா போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்ச அந்த பாக்கியா வந்துட்டு நிம்மதியா இருக்க விட மாட்டேன் இதுக்கு மேல." அப்படிங்கிற மாரி இங்க கோவப்பட்டு கோபி வந்துட்டு செந்தில் கிட்ட சொல்ல, உடனே இங்க செந்தில் வந்துட்டு, "கோபி நீ இப்போதைக்கு எதுவும் பண்ணாத. நீ இப்போதைக்கு ஏதாவது பண்ண அப்படின்னா, அது உனக்கு ஆப்போசிட்டா திரும்பிடும்டா." அப்படிங்கிற மாரி செந்தில் ஒரு சைடு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் இங்க கோபி வந்துட்டு, "இல்ல செந்தில் நீ வந்துட்டு எனக்கு இதுல ஆறுதல்லாம் சொல்லாத. நீ எனக்கு உதவி பண்ண அதோட நிப்பாட்டிக்கோ. எனக்கு இங்க ஆறுதல் சொல்றதா நீ இருக்காத." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க கோபி கோவமா கிளம்பி வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்காரு. அந்த டைம் தான் அங்க ராதிகா வந்து உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க டிவி பார்த்துருக்கும்போது தான் டிவி நியூஸ வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாரி கோபியோட 2ஆம் மனைவியான ராதிகா தான் இது எல்லாத்துக்குமே காரணம். அவங்க தான் கோபிய ஏத்தி விட்டு அந்த பாக்கியலட்சுமி நல்லாவே இருக்க விட சொல்ட்டு, பாக்கியலட்சுமி ஹோட்டல்ல வந்து கெட்டுப்போன இறைச்சி கலந்தாங்க அப்படிங்கிற மாரி, ராதிகா மேல பழி போடுற மாரி இங்க நியூஸ் வருது. இத கேட்ட உடனே ராதிகாவுக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்பவே ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் பக்கத்திலேயே வந்துட்டு ராதிகாவோட அம்மா வந்து நின்னுட்டு இருக்காங்க. "பாத்தியா ராதிகா, அந்த பாக்கியா என்னென்ன சொல்லி வச்சிருக்கா பாரு. நீ பண்ணாத தப்புக்கெல்லாம் அந்த நியூஸ் சேனல்ல வந்து பேட்டி குடுத்துருக்கா. நீ தான் கலக்க சொன்ன." அப்படிங்கிற மாரி. "அவள என்ன பண்ற மட்டும் பாரு" அப்படி சொல்ட்டு, இங்க ராதிகாவோட அவங்க அம்மா வந்துட்டு கிளம்பி போறாங்க பாக்கியா வீட்டுக்கு. அப்பதான் கரெக்ட்டா வந்துட்டு அங்க கோபி வந்துட்டு வீட்டுக்குள்ள வராரு. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கோபி வீட்டுக்குள்ள வரவும், உடனே இங்க வந்துட்டு கோபி வந்துட்டு ராதிகா கிட்ட பேச போறாரு. ராதிகா அந்த டைம்ல வந்துட்டு, "என்கிட்ட நீங்க பேசாதீங்க. நீங்க என்ட்ட ஏன் பேசுறீங்க?" அப்படிங்கிற மாரி கோவமா பேசுறாங்க. உடனே இங்க ராதிகாவோட அம்மா வந்துட்டு சொல்றாங்க, "அது ஒண்ணும் இல்ல மாப்ள. நியூஸ்ல வந்துட்டு ராதிகா பேரு வந்து வந்திருக்கு. ராதிகா தான் இது எல்லாத்துக்குமே காரணம்." அப்படிங்கிற நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து அந்த பாக்கியாவோட வேலையா தான் இருக்கும். அவ தான் வந்துட்டு நியூஸ் சேனலுக்கு பேட்டி குடுத்து இப்படிலாம் சொல்லியிருக்கா போல இருக்குது. அதனால நியூஸ் சேனல் ராதிகா பத்தி சொன்னவும், ராதிகாவுக்கு கோவம் வந்தது மாப்ள. "நீங்க இப்போதைக்கு ராதிகா கிட்ட பேசாதீங்க. விடுங்க." அப்படின்னு சொல்லவும், உடனே கோபி வந்துட்டு, "ராதிகா, அது விடு ராதிகா. என் மேல ஏன் ராதிகா இவ்வளோ கோவமா இருக்க? நான் ஒரு நாள் ஃபுல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வரேன். என்ன பார்க்கணும்னு உனக்கு தோணலையா? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன். உனக்கு அந்த அளவுக்கு கூட மனசு இறங்க மாட்டியா?" அப்படி கேட்கும்போது, இங்க ராதிகா வந்துட்டு, "நான் எதுக்குங்க மனசு இறங்கி வரணும்? நான் உங்ககிட்ட எத்தன வாட்டி சொல்லியிருக்கேன்? என் பேச்ச நீங்க கேட்டுருக்கீங்களா? நான் வந்துட்டு என்ன சொன்னேன் உங்ககிட்ட? அந்த பாக்கியா கிட்ட போவாதீங்க. அவங்கள அப்படியே விட்டுருங்க. நம்ம வாழ்க்கை நம்ம வாழலாம்னு சொன்னேன் இல்லையா? இப்ப பாருங்க நான் தான் எல்லாமே பண்ணேன்னு சொல்லிட்டு, என் பேரும் வந்திருக்கு நியூஸ்ல. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல." அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா கோவப்பட்டு பேசுறாங்க. இங்க ஒரு சைடு ராதிகா கோவப்பட்டு பேசிட்டு இருக்க, ராதிகாவ எப்படி தான் சமாதானப்படுத்த போறோம் அப்படிங்கிற மாரி கோபி தயங்கி நின்னுட்டு இருக்காரு. அப்பதான் வந்துட்டு ராதிகா, "இதுக்கு மேல என்கிட்ட பேசாதீங்க. என் முகத்திலே முழிக்காதீங்க." அப்படி சொல்லிட்டு ராதிகா ரூமுக்குள்ள போயிறாங்க. இவங்க ரூமுக்குள்ள போம்போது, இங்க ராதிகாவோட அம்மா வந்துட்டு கோபிகிட்ட பேசிட்டு இருக்காங்க. "மாப்ள நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பாக்கியா தான். நீங்க ராதிகா பட்ற கோவத்தலாம் எதுவும் கவலைப்பட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் சரியாயிடும். நம்ம போயிட்டு அந்த பாக்கியம் என்ன ஏது கேட்டு வரலாம்." அப்படி சொல்லும்போது தான், இங்க கோபி வந்துட்டு, "அத்தை நீங்க எதுவும் வராதீங்க. நான் மட்டும் போயிட்டு என்னன்னு கேட்டு வரேன். நான் சும்மா விடமாட்டேன் அந்த பாக்கியாவ. நான் போயிட்டு வீடு ஏறி என்னன்னு கேட்டு வரேன்." அப்படி சொல்லிட்டு, இங்க கோபி பாக்கியாவோட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காரு. அப்பதான் பின்னாடியே வந்துட்டு, இங்க ராதிகாவோட அம்மா வந்துட்டு, "மாப்ள நில்லுங்க மாப்ள நானும் வரேன்." அப்படிங்கிற மாரி கேட்கவும், இங்க கோபியும், ராதிகாவோட அம்மாவும் கிளம்பி போறாங்க. பின்னாடி இந்த விஷயம் தெரிஞ்ச ராதிகாவும் கிளம்பி வந்துர்றாங்க. இவங்க 3 பேரும் கிளம்பி போற, அங்க கோபி போயிட்டு பாக்கியா வெளிய நின்னு கூப்பிடுறாரு. அந்த சத்தத்த கேட்ட உடனே இங்க பாக்கியாக்கு தெரிஞ்சுது, கோபி தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு. அங்க உள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா, செழியல், இனியா எல்லாருமே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே உட்கார்ந்துட்டு எல்லாருமே வந்து வெளிய நின்றாங்க. வெளிய வந்து பார்த்துட்டு இருக்காங்க. யார் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்க கூடயே வந்துட்டு பாக்கியாவும் கிளம்பி வராங்க. இவங்க எல்லாருமே கிளம்பி வர, வெளிய வந்துட்டு இங்க கோபி நின்றுருக்காரு. அப்பதான் இங்க கோபி வந்துட்டு பாக்கியாவ பார்த்து கேட்கிறாரு, "உனக்கு எவ்ளோ தைரியம் தான் என்னுடைய பொண்டாட்டியும், என் குடும்பத்தையும் அசிங்கப்படுத்தி டிவில வர வச்சிருப்ப? அது மட்டும் இல்லாம என் பொண்டாட்டி எதுக்கு தேவையில்லாம இத இழுத்த?" அப்படி சொல்ட்டு, இங்க கோபி வந்துட்டு பாக்கியா பார்த்து கேட்கவும், உடனே இங்க பாக்கியா வந்துட்டு, "உங்களுக்கு எவ்ளோ தைரியம் தான் நீங்க என்னோட ரெஸ்டாரண்ட்ல கெட்டுப்போன இறைச்சி கலந்து என்னோட ரெஸ்டாரண்ட்ல விளையாடி இருப்பீங்க. அதுவும் அத்தன பேர் உயிரோட நீங்க விளையாடி இருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா?" அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா கேட்கறாங்க. உடனே இங்க கோபி கோவப்பட்டு, "ஆமா, நான் தான் அப்படி பண்ணேன். இன்னும் கூட உனக்கு அதிகமா பண்ணுவேன். நான் உன்ன நிம்மதியா இருக்க விட மாட்டேன். உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி மேல வீண் பழி போட்டுருப்ப. நீ தேவையில்லாம விளையாடிட்ட என்னோட வாழ்க்கையில. இதுக்கு மேல நீ அனுபவிக்க போற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டே இரு." அப்படிங்கிற மாரி இங்க கோபி கத்தி பேசிட்டு இருக்க, உடனே இங்க பாக்கியா வந்துட்டு, "ரொம்ப கத்தாதீங்க. குறைச்சு பேசுங்க." அப்படிங்கிற மாரி மிரட்டுறாங்க. உடனே இங்க செரின்னு வந்துட்டு, "அப்பா நிறுத்துங்கப்பா. என்னத்துக்குப்பா பேசிட்டு இருக்கீங்க இப்படிலாம்? நீங்க போங்க வீட்டுக்கு." அப்படின்னு சரின்னு சொல்லிறாரு. இந்த பக்கம் செரின்னு வந்துட்டு கோபிய சமாதானப்படுத்திருக்கு. ஆனா கோபிங்க சமாதானம் ஆகாம, "நான் உன்ன சும்மா விட மாட்டேன். நீ வேணா பாரு. இதுக்கு மேல தான் நீ என்னென்ன அனுபவிக்க போற." அப்படி சொல்ட்டு இங்க கோபி கத்திட்டே போறாரு. அதுக்கப்புறம் இங்க பாக்கியா வந்துட்டு, "நானும் சும்மா விட மாட்டேன். நான் உங்கள ஜெயிலுக்கு அனுப்ப விட மாட்டேன். நீங்க அடுத்து ஜெயிலுக்கு தான் போறீங்க. பார்த்துட்டே இருங்க." அப்படிங்கிற மாரி இங்க ஒரு சைடு பாக்கியா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து கோபி கிளம்பி போயிறாரு.
கோபி கிளம்பி போக, அங்க ராதிகா வந்து கோபிய பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க ரோட்லயே. "இப்ப எதுக்கு அவங்க வீட்ல வந்து சண்டை போட்டுருக்கீங்க பாக்கியா வீட்ல? உங்களுக்கு எதுக்கு இந்த விஷயம்?" அப்படிங்கிற மாரி கோபிய பார்த்து ராதிகா கேட்கறாங்க. உடனே கோபி வந்துட்டு, "இல்ல ராதிகா, இது வந்து உன் சம்மந்தம், உன் பேர் வந்திருக்கு இதுல. நீ வந்து நியூஸ்ல வந்திருக்க. அதுதான் என்னால பொறுக்க முடியல." அப்படிங்கிற மாரி இங்க கோபி வந்து சொல்லவும், உடனே ராதிகா வந்துட்டு, "ஆமா, இப்பதான் என் மேல ரொம்ப அக்கறை காமின்னு நடிக்காதீங்க. நான் அப்பவே சொன்னேன் இல்லையா உங்ககிட்ட, இந்த பாக்கியா விஷயத்துல போவாதீங்கன்னு. இப்ப நீங்களே தானே என் பேச்ச மீறி போனீங்க. நீங்க ஏதாவது பண்ணிட்டு போங்க." அப்படி சொல்லிட்டு இங்க ராதிகா கோவமா கிளம்பி வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. அப்பதான் வந்துட்டு ராதிகாவோட அம்மா வந்துட்டு, "இங்க வாங்க மாப்பிள. நம்ம வந்துட்டு அவள சும்மா விட சொல்லிட்டு, இங்க ராதிகாவோட அம்மாவும் கோபிய கூட்டிட்டு கிளம்பிறாங்க. அதுக்கப்புறம் இங்க உள்ள போயிட்ட பிறகு, இங்க பாக்கியா ஈஸ்வரிய பார்த்து கேட்கறாங்க. "பாத்தீங்களா, உங்க பையன் வந்துட்டு எப்படி பேசிட்டு போறான்ட்டு, வீட்டு உள்ள ஏறி வந்துட்டு என்ன கேட்டுட்டு போறாரு இந்த கேள்வி. இதெல்லாம் பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியுமா? இப்ப நான் கேஸ் குடுத்தது தப்பா இல்லையா நீங்களே சொல்லுங்க." அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்து கேட்கவும், உடனே ஈஸ்வரி என்ன சொல்ல தெரியாம வாயடைச்சு போய் தலைய வந்து கீழ தொங்க போட்டுறாங்க. உடனே இங்க பக்கத்துல இருந்த செயினும், "பாத்தியாடா அவங்க அப்பா வந்து எப்படி பேசிட்டு போறாருன்னு. நீ சொல்லு இப்ப நான் பண்ணது தப்பா இல்லையான்ட்டு." அப்படியே கேட்கட்ட உடனே இங்க செயின் வந்துட்டு, "இல்லம்மா, அவர் மேலயும் தப்பு, உன் மேலயும் தப்பு தாம்மா." அப்படிங்கிற மாரி இங்க செழின்னு ஒரு சைடு பேசிட்டு இருக்காரு.